ஓகே சார். இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல, ஒரு சாமானிய ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டர் ஒருத்தவன் இருக்கான் அப்டின்னா, விஜய விட நான் வந்து பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணிக்கு நான் ஓட்டு போடலாங்கிற மைண்ட் செட்ல அவனுக்கு இருக்கும். அவங்கள எப்படி விஜய் வந்து தனக்கு வந்து ஓட்டு போட வைக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அததான் விஜய் ட்ரை பண்றாரு. அத நீங்க ஓகே. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப என்னன்னா, கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணுவது யாருன்ற போட்டியில வந்து அவர் இறங்கியிருக்காரு. இப்ப என்னன்னா, நான் தான் கடுமையா விமர்சனம் பண்ணுவேன். ம், ம். அதிமுகலாம் ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற போக்குல தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறார். ஓகே. அது வந்து நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. ம். அதெல்லாம் வேற. பட் அது கன்வின்ஸ் பண்றது வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணுமா, வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க யாரும் இந்த முறை யோசிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து விஜய்க்கு போட்டு போயிடுவாங்க. ஓகே. விஜயோடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து அந்த கல்ட் இமேஜ், அவருடைய ஃபேன்ஸ், பிளஸ் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய மக்கள். இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல. ம். நீங்க தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, 75% வாக்குகள் வந்து திராவிட கட்சிகள் 2ம் சேர்த்து எடுத்தாலும் கூட, ஒரு 25% வாக்கு எப்பவுமே அவங்களுக்கு எதிரா தான் இருக்கு. ஒண்ணு இப்ப வந்து அது நாம் தமிழருக்கு போகுது. வேற ஏதாவது இந்த 2 கட்சிகளும் இல்லாத கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணிக்கு போகுது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த 25% வாக்குகள்ல ஒரு பெரும் பகுதியையும், இளைஞர்களுடைய வாக்குகளையும் அதிமுக இதுவரை அறுவடை செய்து அவர்களுடைய சொத்தாக வைத்துக் கொண்டிருந்த அந்த ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ் இருக்குல்ல, அதை தான் விஜய் எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஓகே. அதுல ஓரளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காருன்னு நான் சொல்லுவேன்.